நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1s3s. ஸோ தேர்ட் ஒன் 1s3s 1 குளோரோ 3 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு நம்பரிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதை தான் வந்து நம்ம அனுலின்னு சொல்லுவோம். ஸோ 10 இருக்குது, 10 அனுலின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ ப்ரியாரிட்டி ரூல்ஸ் படி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம்னா டபுள் பாண்டு கொடுப்போம், அப்புறம் தான் ட்ரிபிள் பாண்டுக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு 1 கொடுத்துருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கீனோட சப்ஸ்டிடியூயண்ட்டாக வந்து ட்ரிபிள் பாண்ட் வரதுனால நம்ம அதை வந்து சப்ஸ்டிடியூயண்ட் கணக்குப்படி அதுக்கு 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4 ஆர்டர். அப்போ 3ல் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆல்ஃபபெட்டில் ஈன் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ பென்ட்டு 3 இன் 1 ஐன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த டிடிடியோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் பாருங்கள். ஸோ பேரா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். பேரா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் தான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த ஆன்சர். அதுக்கடுத்து இந்த மாதிரி இதுக்கு நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 ஹைட்ரஜனும் வந்து டிரான்ஸில் இருக்கா, டிரான்ஸுக்கு டி வர மாதிரி இதுக்கு வந்து 3O தான் வந்து வரும். ஆப்போசிட்டில் இருந்தால் எப்படி டிரான்ஸ் சொல்கிறோமோ அந்த டீயும் இந்த டீயும் சேம் தான். 3Oனா வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், டிரான்ஸாக இருக்கும்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இது வந்து சிஐபி ரூல் படி அட்டாமிக் நம்பர் புரோமின்க்கு அதிகம். ஸோ அதுக்கு தான் 1 வரும். இது செகண்ட் கார்பனு. ஸோ 3O 1 ப்ரோமோ 1,2 டைஃபினைல் ப்ரோப்பேன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இது பாருங்கள், இதுவும் வந்து நம்ம வந்து நம்பரிங் கொடுத்தாச்சு. 5 வரைக்கும் வருது. அதுக்கடுத்து இங்கே 2s 3R வருது. நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு வந்து பார்க்காம நீங்களே போட்டு பாருங்கள், பார்த்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள்.